நம்பர் 1, இந்த போட்டோவை ரொம்ப கவனமா பாருங்க. இதுல இருக்கிறது இந்தியா மேப். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். 2014 எப்படி இருந்துச்சு, 2025 இது எப்படி இருக்கு. நம்பர் 2, இந்த கிராஃபை ரொம்ப கவனமா கவனிங்க. 2014 எவ்வளவு லோவா இருந்துச்சு, 2025 எப்படி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு. நம்பர் 3, இந்த போட்டோவை ரொம்ப கவனமா ஒத்து பாருங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தி. நம்பர் 1ல காட்டப்பட்ட மேப்புக்கும், நம்பர் 2ல காட்டப்பட்ட கிராஃபுக்கும், நம்பர் 3ல காட்டப்பட்ட இந்த போட்டோவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு. 2014 இருந்து 2025 இவ்வளவு பெரிய வளர்ச்சியா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க. அது இந்தியாவினுடைய வளர்ச்சி இல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதன் அதானி அப்படிங்கிற ஒருத்தருடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கும் இப்ப உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வழக்குக்கு என்ன தொடர்பு நீங்க கேக்குறீங்களா? அதுதான் இன்னைக்கு இந்தியாவையே புரட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. இந்தியாவில் மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த 2 துறைக்கும் குஜராத்தில் வெறும் 30,000 கோடி மட்டுமே சொத்தோட இருந்த அதானி இன்னைக்கு 7.5 லட்சம் கோடியாக அவருடைய சொத்து அதிகமானதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. அதானிக்கும் வருமான வரித்துறைக்கும் என்ன தொடர்பு, அதானிக்கும் அமலாக்கத்துறைக்கும் என்ன தொடர்பு, ஏன் அதானி குறித்தான மிக முக்கியமான ஒரு விடயம் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய பேசுபொருளா மாறப்போகுது. இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்த மேப்பை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 2014 அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு குஜராத்தி, அவருக்கு இருந்த சொத்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு படம் போட்டு காமிக்கிறாங்க. அப்படியே அது கீழே இருக்கக்கூடிய 2025 மேப் பாருங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலத்தில் மட்டுமே அவருக்கு சொத்து இருந்துச்சு 2014. ஆனா இப்ப அவருடைய சொத்து எல்லா மாநிலத்திலையுமே இருக்கு. சரி, அவர் சம்பாரிச்சாரு, உழைச்சாரு, நிறைய சேர்த்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ஏன் மத்த யாருக்குமே நடக்கல? இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களாகிய நீங்களும் நானும் 2014 இருந்ததை விட இப்ப 2025 மிகப்பெரிய சொத்து சேர்த்துட்டோமா? இல்ல. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் அதானி மாதிரி சொத்து சேர்த்துட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இவருக்கு மட்டும் எப்படி ஜாக்பாட் அடிக்குது? சாதாரணமா குஜராத்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்த இந்த அதானி, குஜராத்ல 2022 மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவரோட நெருக்கமா இருந்தார் இல்லையா, அப்போ குஜராத்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முதலாளியா இருந்தவர் 2014க்கு பிறகு மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆனதுக்கு பிறகு எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வந்தாரு அப்படிங்கிறதா ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. 2014 அதானியினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கோடி மட்டும்தான். அதுக்கு பிறகு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுது. 2020 67,000 கோடியா மாறுது. 2022 10 லட்சம் கோடியா மாறி உலக பணக்காரர் பட்டியல்ல முதல் 5க்குள்ள வர்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2023 4.5 லட்சம் கோடியா குறையுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹிடன்பர்க் அப்படிங்கக்கூடிய ஆய்வறிக்கை வெளியே வந்து அவர் எப்படியெல்லாம் சர்வதேச லெவல்ல கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்திருக்காரு அப்படிங்கிறது குறித்து பல உண்மைகள் வெளிவந்த உடனேயே அவருடைய சொத்து மதிப்பு, பங்கு மதிப்பு எல்லாமே ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. பிற்பாடு அந்த வழக்கிலிருந்து அவர் வந்து ரொம்ப திறமையா வெளியே வந்துட்டாரு. இப்போ அவருடைய டோட்டலா சொத்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா இருக்கக்கூடிய சொத்து. அன்அபிஷியலா எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரி, ஓகே, இதுக்கும் இப்ப உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வழக்குக்கு என்ன தொடர்பு நீங்க கேக்குறீங்களா? அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதானி இவ்வளவு சொத்து சேர்த்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத உணர்றதுக்காகவே நமக்காக கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான தகவல். ஜெய்பிரகாஷ் அசோசியேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அதாவது அதுக்கு பேர் வந்து ஜேபி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல நொய்டால துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இவங்க பல துறைகள்ல பல பிசினஸ் பண்ண ஒரு பெரிய நிறுவனம். அதாவது அதானியை விட பல மடங்கு பெரிய நிறுவனமா இருந்தாங்க. எப்ப? 2014க்கு முன்னாடி. என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், ஹாஸ்பிட்டாலிட்டி, போர்ட், பவர், ஐடி, ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன் அப்படின்னு எல்லா துறைகள்லயும் இருந்தாங்க. பல டேமை கட்டினதே இவங்க தான், பல ரோடுகளை போட்டதே இவங்க தான், பல துறைமுகங்களும் சரி, அதே போல பவர் செக்டார், கரண்ட் உற்பத்தியிலையும் முதன்மையாக இருந்தவங்க. இந்த நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியில மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இந்தியாவில் இருந்தாங்க. 2014க்கு முன்னாடி கொடிகட்டி பிறந்த இந்த நிறுவனம் படிப்படியாக இந்த நிறுவனம் மிக மோசமான லாஸ் சந்திக்குது. 2014க்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும், JSW எனர்ஜி அப்படிங்கக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும், அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம், டால்மியா, இது போன்ற பல நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இந்த ஜெய்பிரகாஷ் குரூப்னு சொல்லக்கூடிய ஜேபி குரூப்ஸ்னுடைய சொத்துக்களை தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜெய்பிரகாஷ் ஜேபி குரூப்ஸ்னால நிறைய கடன் வாங்கி கட்ட முடியாம நெருக்கடியில் இருந்ததுனால தங்களுடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஜூன் 2024 என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனம் இனிமேல் நடத்தவே முடியாது,
நான் இன்சால்வெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துறாங்க. வழக்கமா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதுக்கு மேல அந்த நிறுவனம் நடத்த முடியாது, அந்த நிறுவனம் மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு, இந்த நிறுவனத்துக்கு எந்தெந்த வங்கி எல்லாம் கடன் கொடுத்தார்களோ, எந்தெந்த கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கடன் கொடுத்தாங்களோ, இவங்க எல்லாருமே எங்களுடைய சொத்துக்களை வித்து அந்த பணத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் இன்சால்வென்ட்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். அது சாதாரணமா நடக்காது. அரசாங்கத்தினுடைய நேரடி தலையீடுல ஒரு தனியான அமைப்பை உருவாக்கி இந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை லிக்விடேட் பண்ணி வித்து கடன்காரங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் அடைக்க முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் அடைப்பாங்க. இந்த ப்ராசஸ் ஜூன் 2024 துவங்குது. இப்படி ஜேபி நிறுவனம் தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா வித்து கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான சிமெண்ட் ஆலையை வாங்குறதுக்காக வேதாந்தா குரூப் நேரடியாக தலையிடுறாங்க. உங்களுக்கு வேதாந்தா குரூப்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ரத்த கரையை தமிழர்கள் மேல செலுத்திய இந்த நிறுவனம் தூத்துக்குடி இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனம். நம்ம தமிழர்கள் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் துவங்குறாங்க. அந்த போராட்டம் ரொம்ப அமைதி வழி போராட்டம், 100 நாள் நடந்த போராட்டம். அந்த போராட்டத்துல மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்து மோசமான கொலைகளை செய்திருக்கு இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனில் அகர்வால். இவர் லண்டன்ல இருக்கார். இந்த அனில் அகர்வால் இந்த தூத்துக்குடியில மூடப்பட்ட ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எப்படியாவது திறந்துடணும் அப்படின்னு பல நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப தாவேக அரசனுடைய விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனேயே எந்த முதலாளியும் வாழ்த்து தெரிவிக்கல. விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த ஒரே முதலாளி இந்த ஸ்டெர்லைட் கார்பரேஷனுடைய தலைவரான அனில் அகர்வால். இது ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வேதாந்தா நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜேபி குரூப்ஸ் விற்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரி வாங்குறதுக்காக போறாங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியினுடைய மதிப்பு 17,000 கோடி அப்படிங்கிறாங்க அதனுடைய மதிப்பு. சரி, ஓகே, ரைட்டு, நாங்க 17,000 கோடியை கொடுத்துட்றோம், அந்த நிறுவனத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சதுக்கு பிறகு திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா இந்த டீல் எப்ப முடியுதுன்னா ஜூலை 2025. நவம்பர் 19, 2025 அந்த குறிப்பிட்ட ஜேபி நிறுவனத்தினுடைய சிமெண்ட் ஆலையை அதானிக்கு கொடுத்துறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் 14,535 கோடி ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. என்னடா 17,000 கோடிக்கு ஒருத்தன் கேட்டான், அவனுக்கு கொடுக்கல, வெறும் 14,000 கோடிக்கு கேட்ட ஒருத்தனுக்கு இந்த நிறுவனம் எப்படி கைமாறுச்சு அப்படிங்கறதான் உள்ளதுலயே ஒரு மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட். இந்த ஜேபி நிறுவனத்தை ஒட்டுமொத்தமா மூடிட்டு இந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, எப்படியாவது கடனை வசூல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன் இந்த நிறுவனத்தை அதானிக்கு கொடுத்தாங்க? 17,000 கோடிக்கு கொடுக்கறத ஏன் 14,000 கோடிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த வேதாந்தா குரூப்பினுடைய தலைவர் அனில் அகர்வால் ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது எனக்கு வர வேண்டிய நிறுவனத்தை அதானி நிறுவனம் அவங்க போய் உள்ள பூந்து மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல போய் வழக்கு போடுறாரு. அதாவது ட்ரிபியூனல் அப்படின்னா என்னன்னா நேரடியா நீதிமன்றத்துக்கு போக முன்னாடி ஒவ்வொரு துறை சார்ந்து நீதி பரிபாலனத்துக்காக தனியா உருவாக்கப்பட்ட அமைப்பு. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் சம்பந்தமான எல்லா விவகாரங்களையும் இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் வந்து டீல் பண்ணுவாங்க. அப்படி கம்பெனி லா ட்ரிபியூனல் டீல் பண்ணும்போது அதனுடைய தலைவராக இருந்த ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் என்ன பண்றாரு அப்படின்னா அதானிக்கு ஃபேவரா தீர்ப்பு கொடுத்துறாரு. இல்ல இந்த நிறுவனம் அதானிக்கு தான் கொடுக்க முடியும், வேதாந்தாக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. வேதாந்தா கோவப்படுறாங்க. முதல்ல நான் தான் ஏலம் எடுத்தேன், 17,000 கோடிக்கு மேல நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், வெறும் 14,000 கோடிக்கு நீங்க அவருக்கு எது கொடுத்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேரடியா உச்சநீதிமன்றத்துல போய் அதானி மேல ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு அவர் எப்ப போடுறாரு அப்படின்னா மே மாசம் போடுறாரு. எப்போ? போன மாசம் அந்த வழக்க போடுறாரு. ஒரே ஒரு மாசம் தான் ஆகுது. நேத்தைக்கு, அதாவது ஜூன் 3 வேதாந்தா நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான அலுவலகங்களை, அதாவது டெல்லி அலுவலகம், மும்பை அலுவலகங்களை இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை ரைடு பண்ணியிருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க மேல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் முறைகேடுகள் இருக்கு, அதாவது அந்நிய செலாவணி மோசடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை வந்து ரைடு பண்றாங்க. இப்ப இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, வேதாந்தா அப்படின்னு இன்னொரு நிறுவனம் இருக்கு. இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு இடையில ஒரு பிசினஸ் போட்டி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஏலத்துக்கு போறாங்க ஜேபி குரூப்பினுடைய சிமெண்ட் ஃபேக்டரி வாங்குறதுக்கு. இதுல அதிகமா காசு தரேன்னு சொன்னது வேதாந்த நிறுவனம். ஆனா அதானி நிறுவனம் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ரொம்ப குறைவான டெண்டருக்கு அதை வாங்கிடுறாங்க. இதனால வேதாந்தா கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படி இவங்க கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு இவங்களை தடுக்கிறதுக்காக இவங்க மேல பாஜக அரசாங்கம், அதானிக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ரைடு பண்ணி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்களா அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இன்னைக்கு இந்தியாவில் பேசுபொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியே என்ன அப்படின்னா அதானிக்கு எதிராக இருந்ததற்காக வேதாந்தா நிறுவனத்தின் மீது திட்டமிட்டு மோடி அரசாங்கம் தன்னுடைய அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அந்நிய செலாவணி வழக்கு பதிவு செய்து அவங்களை ரைடு பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வழக்கோடு மிக மிக நெருங்கின தொடர்புடைய இன்னொரு வழக்கு இருக்கு. 2023 ஏப்ரல் 28
ஸ்ரீ சிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிமெண்ட் நிறுவனம் சாங்கி சிமெண்ட் அப்படின்னு இன்னொரு நிறுவனத்தை வாங்க முயற்சி பண்றாங்க. இவங்களும் நேரடியா டெண்டருக்கு தான் போறாங்க. இது எப்ப நடக்குது? 28 ஏப்ரல். 21 ஜூன்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்ரீ சிமெண்ட் மேல ஒரு மிகப்பெரிய இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. உடனே அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டெண்டர்ல நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜூன் மாசம் ரைடு நடக்குது. ஜூலை மாசம் அந்த டெண்டர்ல இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆகஸ்ட் மாசம் அந்த டெண்டர் அதானிக்கு போயிருது. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 நிறுவனம் இருக்கு. ஒன்னு அதானி, இன்னொன்னு ஸ்ரீ சிமெண்ட். 2 பேரும் சேர்ந்து ஒரு டெண்டருக்கு போறாங்க. அந்த டெண்டர் சாங்கி சிமெண்ட்ஸை விலைக்கு வாங்கலான்னு போறாங்க. அப்படி விலைக்கு வாங்க டெண்டர்ல முயற்சி பண்ணும் போதே இந்த ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு ரைடு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரைடு. உடனே ஸ்ரீ சிமெண்ட் இந்த டெண்டர்ல இருந்து ஒதுங்கி ஓடிடுறாங்க. உடனே அதானி நிறுவனம் வாங்குறாங்க. அப்போ இந்த கேஸையும் இப்ப இந்த மாசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய வேதாந்தா கேஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதானிக்கு எதிராக அவருடைய பிசினஸ் போட்டியா யாராவது டெண்டருக்குள்ள வந்து ஏதாவது ப்ராஜெக்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல பாஜக மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸும் நெருக்கடி கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வியை ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல ஜெயராம் ரமேஷ் தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரியான நிறுவனங்களை அதானி தனக்கு அடியால் மாதிரி பயன்படுத்திக்கிறாரு, அதுக்கு மோடி உதவுறாரு அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 பதிவு பண்ணாங்க. இப்படி இவங்க பதிவு பண்ணதுக்கும் அதானியினுடைய சொத்து அதிகமானதுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னா, ஆமாம், நேரடியாகவே தொடர்பு இருக்கு. வெறும் 30,000 கோடி மட்டுமே சொத்து வச்சிருந்த அதானி எப்படி இன்னைக்கு 7.5 லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்தார்? குறிப்பாக சிமெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த துறையில எந்தெந்த நிறுவனம் எல்லாம் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே கடந்த 5 வருஷத்துல வேக வேகமா விலைக்கு வாங்கியிருக்கிறார். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸை வாங்கியிருக்கிறார். ஏசிசி சிமெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த ஏசிசி சிமெண்ட்ஸை கிட்டத்தட்ட 53,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, அம்புஜாவையும் ஏசிசியும். இது மட்டும் இல்லாம மாகா சிமெண்ட்ஸை 414 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சாங்கி சிமெண்ட்ஸை 1,716 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது இல்லாம பென் சிமெண்ட்ஸை கிட்டத்தட்ட 6,922 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஓரியன்ட் சிமெண்ட்ஸை கிட்டத்தட்ட 3,790 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி பல சிமெண்ட் சாம்ராஜ்யங்களை, இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா, ஏசிசியோ மாகாவோ இல்ல சாங்கியோ ஒரு கம்பெனி கிடையாது. இந்தியா முழுக்க 10-20 பிளான்ட்டை வச்சிருப்பாங்க. சிமெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாங்க, ஃபேக்டரிஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மொத்த சொத்தையும் முழுமையா வாங்குறது. இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக சிமெண்ட் உற்பத்தி அப்படிங்கிறது அதானியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எல்லா நிறுவனங்களுமே இன்னைக்கு வாங்கப்பட்டுருச்சு. இந்த எல்லா நிறுவனங்களும் உண்மையிலேயே லாஸான நிறுவனங்களா? அது ஏன் குறிப்பா 2014 அதானி சிமெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சதுக்கு பிறகு எல்லா நிறுவனம் லாஸா மாறுது? இந்த எல்லா நிறுவனம் அதானி வாங்கக்கூடிய இடத்துக்கு நகர்றாரு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்ப நான் பட்டியலிட்டு சொன்ன பாத்தீங்களா, அம்புஜா சிமெண்ட்ஸ், ஏசிசி, சாங்கி இண்டஸ்ட்ரீஸ், பென்னா, ஓரியன்ட், இந்த எல்லா இண்டஸ்ட்ரியின் மீதும் இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ரைடு நடந்திருக்கா? இந்த ரைடுக்கு பிறகுதான் இதெல்லாம் அதானிக்கு விற்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு முறைகேடு தான் நடந்துகிட்டு இருக்கும். கார்ப்பரேட் நிறுவனம் அப்படிங்கிறது நான் என்ன பிசினஸ் பண்றேன், நான் என்ன ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன், என்னோட டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு அவங்களே ஒரு ஆடிட்டரை வச்சு அவங்களே முடிவு பண்றது தான். அதனால 100% எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் வரி ஏய்ப்பு செய்வாங்க, ஏமாத்துவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா கூட எல்லா மருந்துகளையும் விற்கும் போது கணக்கு காமிக்க மாட்டாங்க. பாதி கணக்கு காமிப்பாங்க, பாதி கணக்கு காமிக்க மாட்டாங்க. சிறு குறு தொழில் நிறுவனத்திலிருந்து பெரிய கார்ப்பரேட் சாம்ராஜ்யம் வரைக்கும் பிசினஸ் பண்ணும்போது இந்த கணக்கு வழக்குகள்ல முன்ன பின்ன நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரைடு விட்டு இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் முடக்கி இது ஏதோ ஒரு வகையில அதானிக்கு கைமாத்துற மாதிரியான வேலைகள் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விதான் வந்திருக்கு. இந்த கேள்வி ஏன் நேரடியா இப்ப வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வேதாந்தா நிறுவனம் நேரடியா போய், ஏன் நான் போய் ஜேபி சிமெண்ட்ஸ் டெண்டர் எடுத்ததுக்கு பிறகு அதானி உள்ள வர்றாரு, அவருக்கு எப்படி இந்த டெண்டர் கிடைச்சது, அவரோட நான் போட்டி போட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரும்போது என்ன ஏன் ரைடு பண்றாங்க இப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது ஒரு முதலாளித்துவ நாடு. இங்க எல்லாருமே முதலாளியா இருக்காங்க. ஆனா இந்த முதலாளித்துவ நாட்டுல ஒரு குறிப்பிட்ட குஜராத் முதலாளிகளுக்காகவே இந்த அரசு இயங்குதா அப்படிங்கிற கேள்விதான் வந்திருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல கோல்டு வின்னர் ஆயில் இருக்கு. இதை உற்பத்தி பண்றது ஒரு தமிழர். அதானி ஃபார்ச்சூன் ஆயில் வச்சிருக்கிறாரு. கோல்டு வின்னர் ஆயில் நிறுவனத்தின் மீது ரைடு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க முறைகேடா கணக்கு வழக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஃபார்ச்சூன் ஆயில் மேல எந்த ரைடும் நடக்கிறது கிடையாது. இப்படி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபார்ச்சூன் ஆயில் தமிழ்நாட்டில் அதிகமாக விற்க ஆரம்பிக்கும், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரணா ஸ்டோர்ஸ் மேல ரைடு நடக்கும், ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ் மேல ரைடு நடக்காது.
ஸோ அப்போ இது மாதிரி பல வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் 2 மாசத்துக்குள்ள உதயம் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, இந்த உதயம் பருப்பா இருக்கட்டும், இல்ல மன்னா ஃபுட்ஸ் அப்படிங்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த 2 நிறுவனங்களும் ரிலையன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்தியாவில் ரிலையன்ஸ், அம்பானி, அதானி இப்படி குறிப்பிட்ட குஜராத் குழுக்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வணிகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக பல வேலைகளை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. குறிப்பாக சிமெண்ட் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மோனோபொலியாக, ஆதிக்கமாக அதானி வருவதற்காக இந்த மோடி அரசாங்கம் செயல்படுகிறதா அப்படின்னு இந்த வழக்கினூடாக நமக்கு ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கு. இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாரு. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இருக்கு பாத்தீங்களா, தரகு முதலாளித்துவம், இது குரோனிக் கேபிட்டலிசமாக மாறாம, அதாவது ஒட்டுண்ணி முதலாளியம், ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர் இருப்பாரு, அவருக்கு தேவையான ஒரு 4 பேர் முதலாளிகளா இருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டுமே இந்தியாவை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு குரோனிக் கேபிட்டலிசமா இல்லாம ஒரு ப்ராப்பரான கேபிட்டலிசத்தை நோக்கி நகரமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.